சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்கள் பசங்கள்லாம் கொஞ்சம் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ பாஸ்டர் மேத்யூ ஒரு சில வார்த்தை உங்களோட பேசுவாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் நிறைய பேர் ரசிகர்கள் காத்திருக்கிறீங்க. பாருங்க. சோத்ரா. அல்லேலூயா. நல்லா பேசுவேன், தைரியமாக பேசுவேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னும் ஐயாவுடைய சமூகத்தில் தைரியம் வரல. ஆக்சுவலாக பேச பெரிய ஐயா இருந்தால் அது ஒரு தனி ஒரு ஃபேர் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி உண்மையிலே இது ஒரு டே ட்ரீம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி நமக்கு ஒரு கூடுகை, ஒரு இடம். நீங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டாக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. வந்துட்டு நம்முடைய இந்த தண்ணியெல்லாம் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பேர் கூட வச்சுருக்காங்க அந்த ஊற்றுக்கு, ரெஹோபோத் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவங்க பார்த்தீங்கன்னா, நான் அதை சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு, நிறைய பேர் அதை வரலன்றதுனால சொல்கிறேன். அதாவது நல்ல ஹை குவாலிட்டி மினரல் வாட்டரை விட நம்முடைய தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குதான். ஹிமாலயாஸ்லேருந்து ஐயா சொன்னார், இந்த மாதிரி ஹிமாலயாஸ்லேருந்து கூட தண்ணி கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அந்த லைவாக டெஸ்ட் பண்ணாங்க வச்சு. நம்முடைய சாம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமான ஒரு தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஏன்னா கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய ஊழியங்களை கனப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்திங்கன்னா நம்முடைய நடத்திப்புக்காரங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மரியாதை, ஒரு கனம், நம்முடைய சபைக்கு நல்ல ஒரு கனம் கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த கனம் அந்த விசுவாசிகளாகி உங்களுக்கும் அது சேரும். விசேஷமாக நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய பட்டாபராம் சபை, நம்முடைய ஊழியங்கள் பல நிந்தைகள் மத்தியில் பல தாழ்மையான இடத்துல போனதுண்டு.
ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஆட்கள் இன்றைக்கி வந்திருந்தார் ஒருத்தர், ஆக்சுவலாக ஒரு பேர் வெங்கட் ரமணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன். அவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய நடத்திப்புக்காரரை புகழ்ந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அது மாதிரி நமக்கு ஏற்கனவே கடைசியாக கன்வென்ஷனுக்கு வந்தோம். இப்படி ஒரு அழகான ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தர் உண்மையாகவே அது நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய சகோதரமார்கள், விசுவாசிகள் எல்லாரையும் கொண்டு கர்த்தர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். விசேஷமாக இது நல்ல நான் ஒரு சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்முடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சின்றது ஒரு சாதாரண சாட்சி கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு கேபிட்டல் பேஸ் பண்ணி தான் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இது முடியுமா, பண்ணலாமா, பண்ணால் நமக்கு நல்ல வருமானங்கள் வருமா, அது நல்லா செய்யலாமான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் ஊழியங்களை இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய இந்த ஊழியம் அப்படி ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது. பரிசுத்தவான்கள் ஜெபித்து அந்த அபிஷேகத்தில் தான் இந்த ஊழியங்களை ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி நம்முடைய நடத்திப்புக்காரர் ஐயா ஜெயக்குமார் அவர்களை கொண்டு ஒரு விசேஷித்த ஒரு காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். அது நினைக்கும் பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சாட்சி நான் என்ன சொல்லணும்னு சொன்னால், நம்முடைய ஃபெய்த் மதர் தான் நான் சொல்லலான்னு இருக்கிறேன். அந்த சாட்சியை என்ன சொன்னால், அவங்க ஆக்சுவலாக இனி தான் வெளியிலே வந்தாங்க ஃபெய்த்தும் விட்டு. ஏன்னா கடந்த நாட்களாக ரொம்ப சிக்காக இருந்தாங்க, படுக்கையாக இருந்தாங்க. இப்போ அவங்களால சாப்பிட முடியல. ஆக்சுவலாக வெறும் லிக்விடை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட முடியல, பலவீனம். ப்ரேயர் கூட பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வருவாங்க, பைபிள் ஸ்டடியில் வரமாட்டாங்க, உட்கார முடியாது அவங்களால. நான் உள்ளே படுத்திருப்பாங்க. ஆனால் பெரியய்யா சொன்னார், ஐயனை வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழும்பி நல்லா 2 hours ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்காகவே காரை பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்தேன். அவங்களே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாரையும் நம்ம எல்லாரும் ஒருமனமாய் கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. இந்த காரியம் கர்த்தரால் நடந்தது, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லிதான அந்த ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையாகவே இந்த ஆச்சரியத்தின் நாளில் கர்த்தர் இது ஒரு தொடக்கம்தான். இன்னும் கர்த்தர் இந்த இடத்தை இன்னும் மகிமையாக கர்த்தர் மாற்ற போகிறார். இன்னும் நிறைய குறைபாடுகள் உண்டு, அதுவும் நம்மை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் வராங்க போகிறாங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் செய்ய போகிறதில்ல. கர்த்தர் நம்மை கொண்டு, உங்களை கொண்டு தான் கர்த்தர் இந்த வேலையெல்லாம் செய்து முடிக்க போகிறார். அதனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு காலைல கூட நான் கிளாம்பாக்கம் சபையில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், புதுக்கோட்டை கன்வென்ஷன் வரப்போகுது, நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது விசுவாசிகள்லாம் அப்படியே முடித்தாங்க, எப்படி அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நான் ஒன்று சொன்னேன், கேட்ட உடனே முடியாதுன்னு முடிவு பண்ணுறாதீங்க, நீங்கள் கர்த்தர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் கர்த்தர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய கைகளை ஆசீர்வதிப்பார். அதன் மூலமாக நீங்கள் தேவனுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை சொன்னேன். மக்கள் அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டாங்க. அதே போல் கர்த்தர் இந்த இடத்துல கூட இங்கே இருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் நம்முடைய கரத்தை கொண்டே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம டெடிகேஷன் செட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக அடுத்த கன்வென்ஷன்லன்னு சொல்லி ஜனவரியில். அதற்கு முன்பதாக இருக்கிற இந்த குறுகிய நாட்களில் இன்னும் இந்த காரியங்கள் அனைத்தும் முழுமையடையும். இம்மட்டும் உதவின கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்வாராக. விசுவாசிகள் ஜெபித்துக் கொள்ளுவோம், ஊழியக்காரர்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் இன்னும் அதிகமான நல்ல விசேஷமான அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பாஸ்டர் வில்சன் பேசுவாங்க. ஹல்லேலூயா. ஆளுக்கு என்னென்னோ சொல்கிறாங்கண்ணே, என்னென்னோ சொல்கிறாங்க. அவர் என்னன்னா ஐயா இருந்தால் என்னால் பேச முடியாதுன்னு சொல்கிறாரு. அது அவருக்கு மட்டும்தான் பயம் இருக்குது, எங்களுக்கெல்லாம் பயம் இல்லாத மாதிரியும். அது ஒரு பயம் இல்லை, ஒரு கனத்துக்குரிய ஒரு பெரியவங்கிட்ட நாங்கள் அது அதிகமாக பழகினது கிடையாது. அதிகமான பேர்கள் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது 2 பேர். ஒன்று பெஞ்சமின் அண்ணன், 2வது நாங்கள் பார்க்குறது நம்முடைய பாஸ்டர், நம்முடைய அண்ணன். 3வது சில வெளியாட்களை பார்ப்பேன், பாஸ்டர் அப்பச்சனை பார்த்துருக்குறேன். இவங்களிடத்துலேருந்து தான் நான் கற்றுக்கொண்டதுனால அதனால் அவருக்கு என்னையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவர் நிறைய பேர் பார்த்துட்டாரு, அதனால் அவருக்கு நிறைய தாழ்மை இருக்கும், எனக்கு பொறுமை இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் பேர் தானே பார்த்துருக்குறேன். இப்போ கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் தானே நமக்கு இருக்கும், அப்படி தானே? தலையை தூக்கி பார்த்தா எப்படி தெரியும்? தூரமாக இருக்கிறது போல் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தின் ஒரு நல்ல விசுவாசத்தை விசேஷமாக இந்த இடத்துல நினைக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னென்று சொன்னால், பாஸ்டர் மேத்யூ சொன்னது போலவே பார்க்கும்போது அற்பமாக
அந்த வேலையினுடைய காரியங்கள் துவக்கும்போது ஒரு அற்பமான ஒரு வேலையாக தான் இந்த இடம் இருந்துச்சு. பொட்ட வெயிலில் வந்து நிற்க முடியாமல் என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் வந்து பலரும் பார்த்தோம். ஆனால் ஒவ்வொரு வேலைகளும் வந்து இந்த இடத்துல கால் எடுத்து வைக்கும் பொழுது அருமையான ஐயா முதல்ல வந்தாங்க. சொன்னது போல் அருமையான தலைவர், ஒரு பெரிய ஒரு ஆண்டவராக கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம், சம்பத்துன்னு சொல்லலாம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எப்படிலாம் அவரை சொல்லலாம். ரொம்ப தாழ்மையான மனுஷன். பாஸ்டர் அவர்களும் இருந்து இந்த இடத்துல இப்படி ஓல்டேஜ் ஹோமு இப்படிப்பட்ட ஒரு காரியங்களெல்லாம் செய்யணும் என்று சொன்ன பொழுது நாங்கள் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து என்ன எழுதுறது, எலக்ட்ரீஷியனுக்கு இந்த காரியத்துக்குலாம் வந்து தண்ணிக்கெலாம் எழுதும்போது என்ன எழுதுறது நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அவர் ஐயா நீங்கள் சைன் போடுங்கன்னு சொல்லிட்டு அவரே எல்லாத்தையும் எழுதிட்டார். அவரே மொத்தத்தையும் எழுதிட்டு எங்களுக்கு சந்தேகத்துக்கு ஐயா சொன்னார், ஃபோட்டோ நான் எடுப்போம்மா. வேண்டவே வேண்டாம் ஐயா, அவர் மொத்தமாக அவரை நம்பலாம். ஏன்னா அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பேசுகிற வார்த்தைகளையும் பார்க்கும்போது மெய்யாகவே இது கர்த்தர் கொடுத்த பந்தம். மனுஷர்களால் ஏற்படுத்துகிற பந்தம் என்ன செய்யணும்னு சொன்னால் அது நம்ப வைக்காது. ஆனால் விசுவாச மார்க்கத்தார்கள் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாக எண்ணப்படுவார்கள். அப்போ அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்த அந்த விசுவாசத்தை பல இடத்திலும் ஆண்டவர் அந்த விசுவாசத்தின் ஆவியை அநேகருக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தினுடைய மார்க்கத்துக்குரியவர்களை ஆண்டவர் இணைக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் தம்முடைய கிருபையை கொடுக்கிற அந்த வெளியேற பெற்ற அந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யம் நம்ம என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், விசுவாசத்தினுடைய மார்க்கத்திலே கர்த்தர் எல்லாரையும் ஒருங்கிணைந்து இந்த வேலை என்பது பாஸ்டர் மேத்யூ சொன்னது போல் இந்த வேலை என்பது ஆண்டவர் கொடுத்ததான இந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தின் வேலை என்பது ஏதோ ஒரு கரங்களை கொண்டோ கட்டுகிற வேலை அல்லை, பல கரங்களால் இணைந்து அதுவும் ஒரு மனதாக ஏக மனதாக கட்டுகிற ஒரு நல்ல ஒரு வேலை. ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் கண்டிப்பாக வருகிற நாட்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் விசேஷமாக முக்கியமாக அவர் இந்த பகுதிக்கு தலைவராக இருந்தாலும் அவர் ஆண்டவருடைய பிள்ளை. அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். என்றால் ஒவ்வொரு இடங்களில் நம்ம போய் சில காரியங்களை செய்யணுன்னா, ஒரு பேப்பர் மூவ் பண்ணணும், சில காரியங்கள் செய்யணுன்னா அந்த பகுதியில் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். கிறிஸ்தவங்கள் வந்துட்டாங்கன்னா அந்த கிறிஸ்தவங்க ஏதோ வெளிநாட்டிலேருந்து எல்லாம் கொண்டு வந்துட்டு அதை செஞ்சுருவாங்க. இப்படிலாம் எண்ணங்கள் இருக்கும். அதை நம்மளை விளங்கி நம்முடைய புரிந்து இந்த ஊழியம் எப்படிப்பட்டதுங்கிறத அறிந்து நமக்கு மிகவும் துணையாக நம்ம தம்பி நம்ம அரவிந்த் இருக்கிறாரு. நீ அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்துப்பா, தலைவருப்பா, கொஞ்சம் பார்த்து பேசுன்னா அது இவரை தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்கிறது. கொஞ்சம் பால் வாங்கிட்டு வரீங்களா, கொஞ்சம் சிக்கன் ஞாயிற்றுக்கிழமை. இல்லை பாஸ்டர் அவர் தான் வேணுமான்னு கேட்டார். நீ ஜாக்கிரதையாக இரு, நீ அப்படிலாம் பேசக்கூடாதுன்னாலும் இல்லை உடனே எடுத்தவொடனே இல்லை தலைவர்கிட்ட சொன்னோம். அவர்கிட்ட சொன்னேன், அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். ஆனால் நீ எதுக்கு சொல்கிற, ஆனால் எல்லாவற்றுக்கும் கூப்பிடும் பொழுதெல்லாம் ஓடோடின்னு சொல்கிறாங்க இல்லையா, எங்கெல்லாமோ கேட்டிருக்கிறோம் அந்த வார்த்தைகளை. அதே காரியங்கள் நம்முடைய மத்தியில் கூப்பிடும்போதெல்லாம் கேட்கும்போதெல்லாம் இந்த வந்துட்டையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா காரியங்களும் நமக்கு முன்பாக நின்று கர்த்தர் இந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்கு ஒரு தூணாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் வெள்ளப்புதூர் செங்கல்பட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் பிலீவர் அவர். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல வந்து வெள்ளப்புத்தூர் கிராமம் 10 ஆபிடேஷன் 10 குக்கிராமங்களை கொண்டது. 1500 மக்கள் தொகை. இங்கே 401 வீடுகள் உள்ளது. இங்கே இந்த ஊரில் ஒரே ஒரு கிறிஸ்டியனும் கிடையாது. கடந்த ஒரு 15 ஆண்டுக்கு முன்பதாக இன்றைக்கி பார்த்தீங்களா, இன்றைக்கி ஐயா இருக்கு கைத்துங்க அவரோட சேர்ந்த மாதிரி இன்றைக்கி 53 குடும்பங்கள் இன்றைக்கி ஆசீர்வதித்து ஒரு சர்ச் இருக்குது. இன்றைக்கி வெள்ளப்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் உண்மையிலே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிட்டு ஆண்டு உண்மையாக இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆண்டு ஆசீர்வதித்திருக்கு அந்த கிராமத்தை. இந்த கிராமத்தை ஆசீர்வதித்தார்னு சொல்லலாம். ஏன்னாக்கா இப்போது ஐயா மூலிமா மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லலாம், நல்ல ஒரு ஐயா சொன்ன மாதிரி பாஸ்டர்ஸ் நல்ல ஒரு உண்மையான ஊழியர் வந்திருக்கீங்க இல்லையா. நீங்கள் வந்ததே போதும். எங்கள் கிராமம் உண்மையிலேயே ஆசீர்வதித்த கிராமம் தான் கிராமம் இல்லையா. எங்கள் கிராமம் வெள்ளப்புத்தூர் கிராமம் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமங்கள். எங்கள் கிராமத்தில் சொன்ன மாதிரி அனகத்தில் சமாதானமும் சுகமும் சொன்ன மாதிரி எங்கள் ஊர் எப்பொழுதும் சமாதானமும் சுகமும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு சர்ச்சில் பில்லும் கட்ட என்ன பண்ணுவாங்க, லேபர் கான்ட்ராக்டர் இருப்பாங்க.
இங்கே உண்மையிலேயே பிலீவர்ஸ் இங்கே யார் ஹீரோனாக்கா அன்பு தான் ஹீரோ, அன்பு பிரதர் ஹீரோ. அவர் ஹீரோ. அவர் கீழே பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் பிரதர் அரவிந்த் பிரதரு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க ரொம்ப நீங்கள் நன்றி சொல்லணும். இரவும் பகலமாக அந்த சிமெண்ட்டில் கையில் ஓய்வு இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் கோவப்படாமல் இவ்வளோ போய் பில்டிங் கட்டாங்க, காம்பவுண்ட் கட்டாங்க. இப்போ தான் ஒரு பிரதர் பாருங்க, நீ எல்லாம் வந்துட்டீங்க, இப்போ தான் வந்து ஓடுற எங்கேயா ட்ரெஸ் என்ன இதோ போகிறேன் பிரதர், அப்புறம் பேர்னா குள்ளமாக ஓடுறாரு. அந்த அளவுக்கு அது இன்னொரு பிரதர் பெங்களூர் வந்து பிரதர் பாருங்கள், கருப்பு அவர் பெங்களூர் பிரதர். அவர்லாம் காலைல 6 மணிக்கு சிமெண்ட்டு கொண்டு எடுத்தாருன்னா மாலை 7 மணிக்கு பூசுவார். கையெல்லாம் பொத்த இடம் இல்லையா. அந்தளவுக்கு உண்மையிலேயே இந்த சர்ச் பிலீவர்ஸ், இந்த விசுவாசிகளால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு இவ்வளோ பெரிய வேலை என்பது அதை நினச்சே பார்க்க முடியல. அதுக்கு நான் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா எடுத்தோடனே கான்ட்ராக்ட் வாங்கினா எங்கேருந்து பணம் கொண்டு வருது இல்லையா. ஐயா வெளிநாடு பணம் வந்துருச்சு, அச்சு பூச்சி கட்டுறாங்க இல்லையா. அது உண்மை எல்லாருமே நமக்கு தெரியும் இல்லையா, ரோட்டை போகணும் தெரியாது இல்லையா. ஸோ நான் உணர்ந்துருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு பிலீவர்ஸும் அந்த பிரதர்ஸ்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இந்த கிணறு மட்டும்தான் நான் லேபர் கொடுத்தேன் கட்டுறதுக்கு எனக்கு. பட் எல்லா ஒர்க்கும் நம்ம சர்ச் பிலீவர்ஸ் பண்ணாங்க. முதல்ல அவங்கள நீங்கள் கனம் பண்ணுங்கள், அவங்கள வாழ்த்து சொல்லுங்கள், அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஆனால் இங்கே காட்டில் சொன்ன யாரையும் தலைவர் எங்கிறீங்க என்ன ப்ரோன்னுவேன், கொஞ்சம் சிக்கன் கிடைக்குமான்னு, கொஞ்சம் என்ன இப்போ எவ்வளோ வேணும், 1/2 kg உங்கள் இஷ்டங்க, 1 kg உங்கள் இஷ்டங்க, எவ்வளோ சொல்லுவாங்க. சரி ஓகே 1.5 kg உனக்காக, ஓகே பிரதர் பரவாயில்ல எனக்கு பண்ணுவேன், நீ வாங்க அப்படின்னாரு. இருந்தாலும் அவர் எதுக்காக வந்து உழைக்கிற உழைப்பு என்னன்னு தெரியும் இல்லையா. எல்லாம் உடனே வந்தால் சமைச்சு வச்சுருவார் அந்த மாதிரி. ஸோ நல்ல ஒரு விஷயங்கள், அதுக்காக உழைச்ச அந்த பிரதர்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இந்த இடத்துல வந்து ஓல்டேஜ், அதாவது முதியோர் இல்லம் கட்டினாக்கா கட்டி இன்னும் நிறைய மக்கள் வந்து இங்கே வரணும். இந்த கிராமம் நிச்சயமாக இயேசுவால் ரட்சிக்கப்பட வேண்டும். வெள்ளப்புத்தூர் இயேசுவுக்கே இல்லையா. ஸோ அதில் உங்களால் இப்போ பாருங்கள், இங்கே வேலை செஞ்ச ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க, 10-15 பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிக்கணும், அவங்க பிள்ளைகளையும் அவங்க வீட்டாரையும் எந்த நோய் நொடி இல்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அவங்க உழைச்ச உழைப்புக்கு ஐயா சொன்னாங்க, ஐயா அவங்களுக்கு துணி எடுத்து வரணும் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஐயா உங்களுக்கு துணி வச்சு வச்சுருக்காங்க வாங்கினேன். காலையிலேருந்து வந்துட்டு மதியம் வெயிட் பண்ணிடுறாங்க. அதுக்காக பாவம். ஸோ எங்கள் குடும்பத்தையும் என் கிராமத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த கிராமத்தை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அணைச்சி என்ன பண்ணோம், எந்த வாதையும் நோயும் வராமல் எங்கள் கிராமத்தை பாதுகாக்க வேணும். ஐயா சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஜீவ நதி இங்கே ஜீவ நதி கிடச்சிது பாருங்கள். தண்ணி அவ்வளோ அருமையான தண்ணி குடிக்கிறதுக்கு. வாட்டர் டெப்த், வாட்டர் லெவல் இட் வில் பி இன்க்ரீஸ் 35 feet to 15 feet. அது என்ன பண்ணோம், 100 நாள் வேலை தெரியும் இல்லையா. அந்த 100 நாள் வேலை மூலமாக நீர் ஆதாரத்தை உயர்த்துவதற்கான என்ன வேலையோ அதை மட்டுமே செலக்ட் பண்ணணும். ஏன்னா மக்கள் தண்ணீரை இறக்குமதி பண்ண முடியாது, எல்லாம் மணல் வாங்கணும், எல்லாம் வாங்கணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த நீர் ஆதாரத்தை உயர்த்துவதற்கான பணிகள் என்ன வேலைகளோ அதை மட்டுமே செஞ்சேன். போல் சேர் கேபன் செக் டேம் ரீசார்ஜ் ரீசார்ஜ் இது போல் சொல்லிட்டு நிறைய சிஸ்டம் இருக்குது அந்த வேலையில். அதையெல்லாம் உருவாக்கியதால் வெள்ளப்புத்தூர் வந்து 15 அடி தோணாலே தண்ணி வருது. இதுதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட் வெள்ளப்புத்தூரில். அது மட்டும் இல்லாமல் இது வந்து க்ளீன் அண்ட் க்ரீன் வில்லேஜ். இது வந்து பசுமையான சுத்தமான கிராமம். இங்கே மட்டும் தான் அரேஞ்ச் சொல்லுவேன், ரொம்ப குப்பை போட்டுருக்கு. நாளைக்கு பஞ்சாயத்துலேருந்து ஒரு பெரிய பாஸ்குலாம் கொடுத்துருவேன், குப்பையை அதில் போட சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸோ உள்ளே போய் பாருங்கள், உள்ளே போய் பாருங்கள், ஊரில் போய் பாருங்கள், எங்கே ரோட்டில் குப்பை இருக்காது, குப்பையே இருக்காது, க்ளீன் க்ரீன். ஏன்னா அந்த மரம் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்த கொடுத்தவர் தான் இந்த 200 ஏக்கர் சொந்தக்காரர். இந்த 200 திரும்பி இந்த இவ்வளோ பெரிய இடத்துக்கு சொந்தக்காரர் தான் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்காரு வெங்கட்ரமணி. அவர் ஒய்ஃப் நல்ல ஒரு பிலீவர், அவங்க நாங்கள் வீட்டில் போயிருக்காங்க. ஸோ இந்த 3 ஏக்கர் 2.25 ஏக்கர் அதை வாங்கியாகவும் நானும் ஜோம் பண்ணி பையன் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த நம்ம கொடுத்தாகணும் இல்லையா. அந்த இடம் போதாது இல்லையா, இன்னும் பெருக போகிறோம். நம்மளால் இந்த இடத்த ஐயா சொல்லிட்டே இருங்க, ஐயா வாங்கட்டான் ஜப்பானுக்கு வந்துக்கிறாரு, அவர் நைஸாக பேசி நாம் அந்த இடத்துக்கு வாங்கிட்டாக்கா கார் பார்க்கிங் வேணும் இல்லை. இப்போ பில்டிங் கட்டுவோம், இங்கெல்லாம் மரம் செடி வந்து அது கார் பார்க்கிங் பஸ்லாம் வருது, நமக்கு பார்க்கிங் வேணும் இல்லை. அதனால் சொல்லுங்கள் ஐயா அந்த இடத்த நம்ம கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அது பிரதர்காரா செம்ம சிங்க குட்டி அவர் வேலை செய்யறதில்ல, அப்படியே கல் தவிர சிமெண்ட் தள்ளியே ஓடுவார். நான் சொல்லுவேன் பார்த்துங்க சிஸ்டம் வாங்கும்போது அது மாதிரி. ஸோ எல்லாரோட உழைப்பு என்பது கத்தலால் நமக்கு இடம் கிடச்சிருக்குது. ஸோ சொல்லிட்டே போகலாம், இல்லை அவ்வளோ பிலீவர்ஸ் வேலை பார்த்தாங்க, நீ தெரிஞ்சுக்கணும் அவங்களாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க பாவம் இல்லையா. அதனால் ஸோ உங்களால் ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டியார் ஐயா. ஸோ அதனால் அந்த எல்லாருக்கும் கிராமத்து சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வில்லேஜ் தமிழ்நாட்டுக்கே ஒரு மாடல் வில்லேஜ்.
இந்தியாவுக்கே ஒரு மாடல் வில்லேஜ் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள 12,525 பஞ்சாயத்துகளிலும் வெள்ளப்புத்தூர் பஞ்சாயத்து தான் பிஎல்சி, பஞ்சாயத்து லேர்னிங் சென்டர், ஊராட்சி கற்றல் மையம். இது ஊராட்சி கற்றல் மையம் இங்கே தான். அப்போ எல்லா ஸ்டேட்லேருந்து வராங்க. நைஜீரியா, கனடா, ஆஸ்திரேலியா இந்த நாட்டெலாம் வந்தாங்க. வந்து வெள்ளப்புத்தூர் வந்து 100 நாள் வேலையை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு ஊரை பற்றி தெரிஞ்சுங்க. அந்த ஒரு மாடல் வில்லேஜ் நிறைய விஷயங்கள் உள்ள போன தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேரம் இல்லை. எனவே நான் 1992 +2 படிக்கும்போது தான் நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச பிற்பாடு நானும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தேன், பிஎல்எஸ் முடித்தேன், எம்ஏ முடித்தேன், நிறைய அப்படி படித்தே இருந்தேன். கடவுள் எனக்கு 1994 ஃபோர்டு கம்பெனி வேலை கொடுத்தாரு. 24 வருஷம் நான் ஃபோர்டு கம்பெனியில் வேலை பார்த்தேன். 15 ஆண்டு தலைவராக இருந்தேன். ஸோ இன்றைக்கும் 2 பசங்க ஸோ படிக்கிறானுங்க. கடவுள் என்னை நல்லா ஆசீர்வதித்தார், நிறைய கொடுத்துருக்கிறார். பொய் சொல்ல மாட்டேன், நல்லா சம்பாதிச்சு வச்சுருக்கேன். காரணம் கடவுளாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் குடும்பத்தில் நான் கிறிஸ்டியன், என் தம்பி 2வது தம்பி தான் பக்கா ஹிந்து, அவன் தான் வருவேன். மற்ற 2 பேரும் 4 பேர் நாங்கள். மற்ற 2 பேர் கிறிஸ்டின். அவன் ஃபேமிலி எல்லாமே கிறிஸ்தவன் தான். ஒருத்தன் எங்கள் வீட்டில் ரசிக்கப்படாமல் இருக்கிறான், அவன் தான் பக்காரான். ஸோ என் குடும்பம் ரசிக்கப்பட வேண்டிங்க. இந்த கிராமம் முதல்ல வெள்ளப்புத்தூர் கிராமம் இயேசுவுக்கே இல்லையா? ஸோ அதுபோல் அதுக்காக ஜெபம் பண்ணிங்க. எங்கள் கிராமத்து மக்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் எங்கள் கிராமத்தில் ஒவ்வொரு மக்களுக்கும் ஜெபம் தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நன்றி. நன்றி. ஆண்டவருடைய நல்ல நாமத்துக்கு மேம்படாதாக. நல்ல ஒரு அருமையான நல்ல இந்த வெயில் நேரத்திலும் நல்ல குழுன்னு காற்றில் நம்ம அமர்ந்திருந்து இந்த அருமையான ப்ரோக்ராமை நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். மெய்யாக நம்ம எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. நம்முடைய மத்தியில் பாஸ்டர் மேத்யூ, பாஸ்டர் வில்சன், நம்முடைய தலைவர் அவங்க கொடுத்ததான நல்ல வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்க. மெய்யாகவே நம்ம கொடுத்து வச்சவங்க தான். நமக்கு பரலோகத்தின் தேவன் தான் நமக்கு இப்படி ஒத்தாசையாக எழுந்து இருக்கிறார். அதாவது இந்த இடத்துல ரெகோபோத் என்று சொல்லி வச்சதுக்கு காரணம் பொதுவாக இங்கே இந்த வேலை ஆரம்பிக்கும் போது தண்ணி வேணும். அப்போ முதல்ல தண்ணி தான் அவசியம் இந்த இடத்துலையும். அப்போ தலைவர் அவங்க சொல்லிட்டாங்க, பைப் லைன் நான் போட்டு கொடுத்துட்றேன். பைப் லைனுங்க உடனே அடுத்த நிமிஷமே இங்கே வந்து இந்த வேலை ஆரம்பிக்கிற சமயத்தில் முதல் உடனே நமக்கு அந்த டேங்கில் இருந்து அங்கே அந்த இப்போ வர்ற வழியில் இருக்குது, அதிலேருந்து நேராக பைப்பில் வந்து இங்கே தண்ணி வந்துச்சு. இந்த தண்ணி இருந்துச்சு, ஆனாலும் அது போதுமானதாக இல்லையே. நமக்கு இங்கே போர் எப்படியாவது போடணும், அப்போ தான் சில வேலைகளை செய்ய முடியும். எனக்கு இந்த செடிகள் வைக்கிறது, மரங்கள் வைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நாள் நாங்கள் அதுக்குரியதான அந்த நீர்வளக்குரிய அந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்கள் எல்லோரும் இல்லை மெட்டல் டைரக்டரை வச்சு எல்லாம் பார்த்தாங்க. சுற்றி பார்த்து எங்கே போர் போடலாம்ங்கிறெல்லாம் பார்த்து அதுக்குரியதையும் குறித்து வச்சுட்டாங்க. இதில் தான் போர் போடணும். அன்றைக்கி ஈவினிங் போர் போடுறதுக்காக வண்டி வரணும். ஆனால் அன்றைக்கு வண்டியில் ஏதோ ரிப்பேர் ஆச்சு, நாங்கள் காலையிலேயே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் போடுறவங்க சொன்னாங்க. உடனே அன்றைக்கி ராத்திரி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் இன்றைக்கி செய்யணும், உடனே போர் போடணும்னு நினச்சோம். அது கிட்டத்தட்ட ஆழமாக போட வேண்டி இருக்குது. அப்போ தான் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, ஏன் ஒரு கிணறு நாம் தோண்டினா என்ன, நம்முடைய இடத்துல நம்ம ஒரு கிணறாக இருந்தால் நம்ம காணாத ஒரு தண்ணீரை குடிக்கிறதுக்கு காண்கிற தண்ணீரை குடிக்கலாமே, பார்ப்போமே அந்த வேலைகள். ஆனால் பார்க்க போனால் அதிகமாக செலவு வரும். 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் ஆயிரும். அப்படின்னா அந்த போருக்கு நான் வேண்டாம், மறுநாள் காலையில் சொல்லிவிட்டு போர் இப்போ போட வேண்டாம், நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்குறோம். ஆனால் ஐயா உடனே அந்த போருக்காரர் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் கிணறுலாம் தோன்றணும்னு நினச்சிங்கன்னா 5 லட்சம் 7 லட்சம் வரை செய்யணும் செலவாகும். எதுக்கு நீங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஆசை, நம்ம இடத்துல ஒரு கிணறு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்போ ஜெபிச்சுட்டு சரி தைரியமாக, அப்போ பைசா அதிகமாக இல்லை என்கிட்ட, சரி ஜெபிச்சுட்டு நம்ம அந்த வேலையை துவங்குவோம். அப்படி தான் இந்த இடத்துல அந்த கிணறு ஊற்ற தொடங்கின நாள் முதல் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தார். ஹல்லேலூயா. அந்தந்த நேரத்துக்கு தேவையான உதவிகளை கர்த்தர் எனக்கு அனுப்பி கொடுத்தார். அப்போ நல்ல தண்ணீர் ஊற்று புறப்பட்ட உடனே எனக்கு ஈசாக்க தான் நினச்சேன். நான் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இந்த ஈசாக்கு
துறவை வெட்டினான். அது வரைக்கும் அவன் போராட்டம் 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 போராட்டம், அவன் வாழ்க்கையில் பல வாக்குவாதம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் இந்த வசனம் என்னோடு பேசிக்கிட்டே இருந்துச்சு. நமக்கு ஆண்டவர் ஒரு இடம் கொடுத்தார் பெருகுவதற்கு. 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். போர் வெட்டுறதை விட்டுட்டு கிணறு வெட்டினான். வல்ல வாக்குவாதம் பண்ணவில்லை, சமாதானம். அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு, ஹல்லேலூயா, தேசத்தில் பழுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இப்போ என்ன செய்திருக்கிறார்? இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இப்போ இந்த ரெகோபோத் இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. ஏனென்றால் தேசத்தில் என்ன செய்யறதுக்கு? பழுகும்படிக்கு தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார். இந்த ஊழியம் விஸ்தாரமாகுவதற்கு, பல தரிசனத்தோடு கூட இந்த ஊழியம் வளர்ந்து வருவதற்கு ஆண்டவர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அந்த அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பஞ்சம். அந்த 26 ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வாசி பார்த்தீங்க, வீட்டில் போய் வாசி பாருங்கள். அவன் துவக்கத்தில் ஆபிரகாமின் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சத்தை காட்டிலும் ஒரு கொடிதான பஞ்சம் ஈசாக்கின் காலத்தில். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் ஈசாக்கு சொன்னார், நீ எங்கேயும் போகாத, பஞ்சமாக இருக்குது, ஊரை விட்டு ஓடாத, வெளியூர் பார்த்து போகாத, இந்த தேசத்தில் பிழைக்க முடியாதுன்னு நீ நினைக்காத, இந்த இடத்துல இருன்னு சொன்னார். அந்த ஈசாக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். முதல்ல தேவன் ஒரு இடத்தை ஆசீர்வதிக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை உண்டாகக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் முதல்ல கஷ்டமாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது, இடத்த விட்டு இடம் போயிடக்கூடாது. இந்த தொழில் எனக்கு சரியில்லைன்னு போயிடக்கூடாது, இந்த வியாபாரம் எனக்கு சரியில்லைன்னு போயிடக்கூடாது, இந்த வேலை எனக்கு சரியில்லை, இந்த இடத்துல என்னால் இந்த காரியத்தை, இந்த சப்ஜெக்ட் எடுத்து என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. எந்த காரியத்தை ஏற்படுத்தப்பட்டதோ அதற்கு உடனே கீழ்ப்படிஞ்சு பணிந்து நாம் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அமர்ந்திருப்போமானால் நிச்சயமாக அந்த இடம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். ஹல்லேலூயா. அதுதான் நீங்கள் மறந்துடக்கூடாது. இது இல்லை, ஐயோ இதெல்லாம் முடியவே முடியாது, என்னால் சகிக்க முடியாது, என்னால் பொறுக்க முடியாது. அந்த பஞ்சத்திலும் முதல்ல கீழ்ப்படிந்தான். ரெண்டாவது, இந்த ஈசாக்கு என்ன செய்கிறான்? வறட்சி பஞ்சம், ஆனால் விசுவாசத்தில் ஒரு கொஞ்சம் விதையை எடுத்து விதைச்சான். அந்த அதிகாரம் முழுது பார்த்தீங்கன்னா என்ன செய்தான்? அந்த பஞ்சத்தை எல்லாரும் பார்த்து பரியாசம் பண்ணிருப்பான். இந்த காட்டுக்குள்ளேயா, இந்த வறட்சியான இடத்துலையா இங்கே போகிறவங்க வர்றவங்கெல்லாம். அன்னைக்கு இந்த நாம் தலைவர் ஐயா சொன்னது போல் அந்த 200 ஏக்கர் உள்ளவர் தான் வந்திருந்தார், வெங்கட்ரமணி ஐயா சார். அவர் வந்திருக்கும்போது அவர் பேசி கொண்டிருக்கும்போது அவர் தான் அந்த அவ்வளோ இதுக்கும் இது அவ்வளோ நிலத்துக்கு சொந்தக்காரர், இந்த இடமும் அவருக்குள்ளது தான். ஆனால் அவர் சொல்கிறார், இங்கே வந்து பேசும்போது 2 வார்த்தை அவர் பேசினார். இந்த இடம் ஏதோ ஒரு பொட்டல் காடாக தான் இருந்துச்சு, எனக்கு கொடுத்த போது, எனக்கு எழுதி கொடுக்கும்போது கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சேன், ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்னொரு இடத்துல அந்த இடம் எங்கே இருக்குது. ஆனால் திரும்ப தேடி ஊரெல்லாம் தேடிட்டு சுற்றிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றதான், ஓ இங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த இடமா அந்த இடமா ஒன்றும் தெரியல. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பொட்டல் காடாக கிடந்துச்சு. அவர் சொல்கிறார், அந்த வெங்கட்ரமணி சார் சொல்கிறாரு, ஃபாதர் இந்த இடத்த இப்படி ஒரு வெளிச்சமான இடமா மாற்றிட்டீங்க, நல்ல அருமையான இடமா மாறி போச்சு, இது நான் என்னால் நம்ப முடியல, இந்த இடம் தானா நம்ப முடியல. அப்படி சொல்லக்கூடிய விதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். பிரியமானவர்களே, இன்னும் இதில் மேலான காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஒன்றும் இல்லை, அந்த ஈசாக்கு உடனே அந்த இடத்துல அவன் கீழ்ப்படிந்தான், தெய்வத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அந்த இடத்துல விதைத்தான் விசுவாசத்தில். அல்லேலூயா. விதைக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? நிச்சயமாக பெருக பண்ணுவார். சிறுக விதைச்சா பெருக கிடையாது, சிறுக தான் விதைப்பீங்க. பெருக விதைச்சாதான் பெருக அறுக்கலாம். ஆகையினால நான் விதைக்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ பேர் இங்கே கொண்டு வந்து விதைச்சிருக்கிறீங்க. பாவப்பட்டவங்களெல்லாம் பாவம். ஒரு அம்மா என்கிட்ட கொண்டு வந்து பாவம் புல்வயலில் உள்ளது பாவம் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்லுது, வீட்டுக்காரரு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து என் பிள்ளைக்கு நான் போட்டு வச்சுருந்தேன் அந்த 1 லட்ச ரூபா அந்த செங்கல்பட்டில் இருக்கிற அந்த இடத்துக்கு நான், ஐயா அங்கே வேலை செய்கிறீங்களா, அதை கொண்டு போய் கொடுங்க, அங்கே போய் அந்த வேலைக்கு போய் போடுங்க. பாருங்கள், அப்போ எத்தனையோ பேர் போடுற விதை எங்கே போட்டது? இந்த விதையை
ஈசாக்கு எங்கே போட்டான்? பஞ்சமான இடத்துல, ஒன்றுமில்லாத இடத்துலங்கிற இடத்துல போட்டான். ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு துறவை வெட்டினான். ஹல்லேலூயா. முதல்ல வெட்டினதெல்லாம் போச்சு. ஆனால் இப்போ இங்கே வாக்குவாதம் இல்லை, இங்கே சமாதானம். ஹல்லேலூயா. இங்கே வாக்குவாதம் இல்லை, இங்கே பிரச்சனை இல்லை, இங்கே வேறு எந்த விதமான பிரச்சனை இல்லை. தலைவர் சொன்ன சாட்சி போல் இவர் சொல்கிறத பார்த்தா இங்கே ஆட்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை. அவங்களுடைய மைண்டெல்லாம் பார்த்தா நமக்கு இந்த பக்கத்தில் ஒரு 5 சென்ட் வாங்கலாம். வந்த உடனே ஒரு ஐயா ஒரு அம்மா சொல்லிட்டாங்க, பாஸ்டர் இங்கே ஏதாவது இடம் கிட்ட இருந்துச்சுன்னா, இருக்கிறார் தலைவரை பிடிச்சிக்காங்க, நிறைய அவர் லேண்டு ஓனர், அவர் சோத்திரம் சரியாக நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறோம் அவரை. எந்தெந்த நேரத்தில் பாரு சோத்திரம் சோத்திரம். அதனால் அந்த இடத்துல ஒரு அருமையான ஒன்று. அதனால் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை தான் நமக்கு என்ன செய்தார்? இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். என்ன செய்தார்? எங்களுக்கு சொல்லுங்க, கர்த்தர். இது யார் இடம் உண்டாக்கினார்? பாஸ்டர் இல்லை, வேற யாரும் கிடையாது. யார்? கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? ரெகோபோத் இந்த இடத்தை உண்டாக்கினார். ஆகையினால் இந்த இடத்துக்கு அதுக்கேற்ற ஊற்றை கர்த்தர் நமக்கு தந்தார். நல்ல தண்ணி டெமோ போட்டு காட்டினாங்க எங்களுக்கு. அவங்க வந்தவங்க டாக்டர்ஸ் எல்லாம் பாருங்கள், அங்கே இருக்கிற ஹிமாலயா தண்ணீரை காட்டிலும் 1% நமக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது. அவர் போட்டு காட்டினது எனக்கு அப்படியே சந்தோஷம். ஆண்டவர் இப்படி ஒரு நன்மை நம்முடைய இடத்துல, இதில் தான் குளிக்கிறோமா? குடிக்கிறதுக்கே 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறாங்களாம். அங்கே டாக்டர் ஒருத்தர் சொல்கிறார், இந்த தண்ணீர் லிட்டர் 90லேருந்து 100 ரூபாய்க்கு வருது. ஆனால் இந்த தண்ணீரை குளிக்கிறாங்க, இந்த தண்ணியை இங்கே பாருங்கள் துவைக்கிறாங்க, இந்த தண்ணீரை கொண்டு போய் எப்படியெல்லாம் தண்ணீரை பாய்ச்சி விடுறாங்க பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஊற்ற தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகினா நம்ம பெருகும்படிக்கு, வளரும்படிக்கு கர்த்தர் இப்படி ஒரு ஊற்ற தந்திருக்கிறார், இடத்தை தந்திருக்கார். ரெகோபோத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இங்கே தரல, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் இந்த ரெகோபோத்தை தந்திருக்கிறார். உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த இடத்தை கர்த்தர் தந்த நிமித்தமாக, இந்த இடத்தை நமக்கு தந்த நிமித்தம் நமக்கு ஒரு பெரிய சமாதானம். இனி வாக்குவாதம் இல்லை. தலைவர் கேட்டார், எங்கள் ஊர் சமாதானமாக இருக்கும், நலங்கத்துக்குள்ள சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகம். ஆகையினால் ரெகோபோத் வந்திருக்குது. ஆகையினால் இங்கே என்ன வராது? இனி தேசத்துக்குள்ளே சண்டை வராது. ஹல்லேலூயா. ஜாதி கலவர் இருக்காது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்காது, படித்தவன் படிக்காதவன் இருக்காது, கூலியாளி முதலாளிங்கிற பேச்சு இருக்காது. ஹல்லேலூயா. வாக்குவாதம் வராது. ஏன்னா இங்கே என்ன வந்துருச்சு? ரெகோபோத் வந்துருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி வாக்குவாதம் இல்லை. நம்முடைய இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு நீதிமான்கள் நிமித்தம் பட்டணம் கலிகூறும், தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் தேசமாக இந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு மாற்றி தந்திருக்கிறார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஆண்டவர் நமக்கு பெருகும்படிக்கு, வளரும்படிக்கு, இந்த கூட்டத்திற்கு வந்த, இந்த இடத்திற்கு வந்த, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்து பெருகும்படிக்கு கர்த்தர் இடம் உண்டாக்கினார். ஒரு ரெகோபோத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஷபலகத்ரா. ஹல்லேலூயா. எங்களுக்கு இடம் உண்டாக்கினீரே, ஊற்று கண்ணீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோம் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோம் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒவ்வொருவருக்குள்ளும் ரெகோபோத் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரெகோபோத்தா. இனி நம்முடைய வாழ்க்கையில கலக்கம் வராது, போராட்டம் வராது, சமாதான குறைவுகள் வராது. கர்த்தர் நம்ம எல்லாரையும் பெருகும்படியா செய்ய போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பெருக பண்ண போகிறார், நன்மையினால் நிரப்ப போகிறார். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வாதியோம் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோம் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை ஹல்லேலூயா, வரங்களினால் என்னை நிரப்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரூபி ஜான்.
எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. ஆண்டவரை உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய திட்டத்தின்படி இந்த நாளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். நாங்கள் குறித்த ஒரு நாளாக இருந்தாலும் நீர் ஆயத்தப்படுத்தின நாளை கத்தாவே எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்துரு. அதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த இடத்தை கத்தாவே நீர் பரிசுத்தமாக்கினபடியா ஸ்தோத்திரம். இந்த இடத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடியா ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே. இந்த தேசத்தில் நாங்கள் பழகி பெருக முடியாகவே கத்தாவே எங்களுக்கு அந்த ரிகோபத்தி இடத்தை கத்தர் கொடுத்துருக்கபடியா ஸ்தோத்திர சுவாமி. ஒவ்வொருவரும் இந்த இடத்துல யாரெல்லாம் கால் வைக்கிறார்களோ கத்தாவே, இந்த ஆண்டவரே இந்த கிராமத்துக்குள்ள யாரெல்லாம் வருகிறார்களோ எல்லாருக்குள்ள கத்தாவே ஒரு பருத்த ஆசீர்வாதத்தையும் நன்மையை சமாதானத்தையும் ஆண்டவரை சுகத்தையும் கட்டிட முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் எல்லாவற்றிலும் உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என தேவாதி தேவன் விரும்புகிறீர். ஆனபடியில் எல்லாவற்றையும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்தையும் கத்தாவே எல்லா நன்மையாலும் ஆசீர்வாதத்தாலும் கத்தாவை நிரப்ப முடியாத இந்த இடத்தை கொடுத்த முடியாது ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கத்தா பல காரியங்களை கத்தா திட்டம் கொண்டு கத்தா செய்து கொண்டிருக்கிற காரியங்களே தேவன் அறிவீர். எல்லாவற்றும் சித்தப்படி நாம மகிமைக்காகவே கத்தாவே சகலவற்றை நீ செய்து முடித்து நாமத்தை பயப்படுத்தும். இதற்கென்று கத்தாவே ஆண்டவர் அநேகர் கத்தாவே கரங்களை நீட்டுகிறார். அவருடைய கரங்கள் எல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்கிற சாமி. ஆண்டவர் ஈசாக்கு விதவிதித்தான் 100க்கு 100 மடங்கு கத்தாவே பலன் ஆண்டவரை பெற்றுக்கொண்டது போல கத்தாவே இந்த இடத்தின் சம்பந்தமாக யார் யார் கத்த எந்தெந்த விதங்களை கத்தாவே ஆண்டவரே கத்தாவே கரங்களை நீட்டி கத்த பிரயாசப்படுறாங்களோ, ஜபிக்கிறாங்களோ, உபவாசிக்கிறாங்களோ, பணங்களை பொருட்களை சரித்தினாலோ ஆண்டவரே கத்தா உதவுறாங்களோ எல்லா குடும்பங்களையும் பேர் பேராக யார் யார் எந்தெந்த விதங்களுக்கு செயல்படுறாங்களோ அவங்களுடைய செயலின்படியாக கத்தவங்களை ஆசீர்வாதத்தை பெருக பண்ண முடியாது. உங்களுடைய வல்ல கருத்தில் ஒப்புடுக்கிறோம். எவ்வளோ இன்னும் மீது உள்ள காரியங்கள் எவ்வளோ இருக்குது எல்லா காரியங்களும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் கத்தாவே உயர்த்தி காண்பிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படின்னு இல்லைங்க, அங்கே அந்த 2 ரூமையும் ஒரு ரூமை சிஸ்டர் அற்புதமணி திறந்து வைப்பாங்க, இன்னொரு ரூமை ஃபெய்த் மதர் திறந்து வைப்பாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு பர்த்டே. கரங்களை தட்டி நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தே நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் நமக்கு பாராட்டின பெரிய அன்புக்காக, இரக்கத்துக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கட்டடத்துக்கு ஒரு சிறிய வேலை தான். இந்த வேலைக்கு உதவியாக இருந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனப்பூர்வமாக கஷ்டப்பட்ட, பாடுபட்ட, பிரயாசப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதற்கு இன்னும் நமக்கு கரண்ட் லைன் வரல. ஆனாலும் பயமாக தான் இருக்குது. நம்ம நிமித்தமாக தலைவருக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடுமோ அப்படிங்கிறது கொஞ்சம் பயம்தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் இந்த எல்லாத்தையும் அப்படி வாயெல்லாம் கட்டி வச்சிருக்கிறார் ஆண்டவர். சீக்கிரமாக அந்த லைன் நமக்கு கிடைக்கணும். ஆனாலும் இந்த இடத்துல நமக்கு இந்த லைன் கிடைத்து இந்த இடத்துல தேவன் நாம இன்னும் மகிமைப்படணும். அதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இருக்கிற பிள்ளைகளுக்கு கனம் பண்ணணும். விசேஷமாக இந்த கிணத்து வேலை நடக்கும்போதெல்லாம் வெடி வச்சு கீழேருந்து அவங்க பாறையெல்லாம் உடைச்சி வெடி வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட்டு வரைக்கும் பாஞ்சு போச்சு இந்த கல்லெல்லாம். நான் தூரத்தில் நிற்கிறேன், அந்த லாஸ்ட்டில் நிற்கிறேன், அங்கே வந்து விழுது என் முன்னாடி வந்து. அப்படியெல்லாம் அந்த ஆபத்தான சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் யாருக்கு எந்த சேதம் வராமல் பாதுகாத்தார். நம்ம ஐயா இஸ்ரேல் ஐயாலாம் வந்து அப்பப்போ வந்து இங்கே வந்து வேலை செஞ்சு உதவி செஞ்சு நம்ம ஆட்டுக்குட்டிலாம் அவர்கிட்ட வளருது. 2 ஆட்டுக்குட்டி இருக்குது, அடிச்சிடலாமான்னு கேட்டார். ஆனால் இந்த கூட்டத்துக்கு 10 2 தானே இருக்குது. எப்படி ஒரு 10 இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இனி வரக்கூடிய நாட்களில் செஞ்சுருவோம். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் வந்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். இந்த வேலை செய்தவங்க, இந்த புல்டோசர் கொண்டு வந்தவங்க, அது என்னது
ஜேசிபி கொண்டு வந்து உதவி செய்தவர்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். வேலை செய்தவர்கள் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஒரு பொறாமை ஏன் எதுக்கு ஒன்றும் கேட்கல. எல்லாருக்குள்ள பெரிய சந்தோஷம். நம்ம இது சிங்கத்தங்கமாக ஒரு பேர் வச்சாரா, இப்போ ஒரு பேர் சிங்கக்குட்டின்னு பேர் வச்சிருக்கிறார். இவர் தான் இந்த மரத்தில் பனைமரத்துலலாம் ஏறி எல்லாம் நொங்கு வெட்டினார். இவரை பார்த்தா ஏறுற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. பாருங்க, அவ்வளோ வேலைகளை செய்தார். இங்கே அப்படி இருந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்திருக்கிற முகாந்திரத்தை நீர் அங்கீகரித்து அதற்காக ஸ்தோத்திரம். தூரத்திலிருந்து பிள்ளைகள் பஸ் எடுத்து கார்லேயும் டூ வீலர்லேயும் பஸ்லேயும் கடந்து வந்து ஆண்டவர் இந்த நாளில் இந்த இடத்த பார்க்கணும், இங்கேருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போகணும்னு சொல்லி வந்தார்கள். அதோடு கூட எங்களுக்கு ஒரு சிறிய வீடு அறையை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் ஜபத்தோடு இந்த ரெகோபோத்தை நாங்கள் தோக்கும்படியாக பெருகும்படிக்கு, நாங்கள் இன்னும் பெருகும்படிக்கு, பழகி பெருகும்படிக்கு ஆண்டவரே, இந்த பூமியை நிரப்பும்படிக்கு ஈசாக்கின் தேவன் 30 அல்ல 60 அல்ல 100 மேனி ஆசீர்வதிக்கப்பட்டது போல 100க்கு 100 பிரதிபலன் நன்மைகள் இதன் மூலமாக, இந்த ரெகோபோத்தின் மூலமாக ஏற்படுத்தி தந்து ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உங்களுடைய பரிசுத்தம் முக்கியமாக அப்படியே உட்காருங்க. ஃபெய்த் மந்தர் வாங்க. நேற்றைக்கு நம்முடைய தலைவருடைய பிறந்த நாள். நேற்றைக்கு நான் வந்திருந்தேன். நான் அதுக்குள்ளே சாயங்காலம் ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்றோன்னு வேகமாக நான் போயிட்டேன். ஜெபிக்க முடியல. இன்றைக்கு இவருக்காக நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை அருமையான சகோதரிக்கு நேராக நீட்டி நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஒரு புதிய வருஷத்தை தந்தார். கடந்த எல்லா வருஷங்களை காட்டிலும் இந்த புதிய வருஷம் அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியமும் பலனும் சுகமும், அவருடைய பிள்ளைகள் தலைமுறைகளில் அவர் விரும்புகிற காரியங்கள், வாஞ்சிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் ஆசீர்வதித்து தரும்படியாக சபையாராகி நாங்கள் உச்சந்தலையில் இருந்ததான அந்த ஆசீர்வாதம் அந்த வாழ்க்கையில நிறைந்திருக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா, சபைக்கு ஆசீர்வாதமா, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஆண்டவரே இன்னும் ஆசீர்வாதமான உற்சாக காணப்பட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதித்து கனம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நேற்று பர்த்டே அவருக்கு, அதனால அவர் முதல்ல கேக் வெட்டுவார். இன்றைக்கு மதர் faith birth. இப்போ இன்றைக்கு பர்த்டே நம்ம மதர் faith baby. Praise the Lord. இப்போ நம்மிடத்தில் இங்கே வந்து வேலை செய்தவங்களாம் இருக்கிறாங்க சகோதரமாரு. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சில பொருட்களை நம்ம கொடுக்கலாம்.
ரொம்ப நன்றி. என்னையும் ஒரு பாசம் வச்சு பாசம் வந்து இன்னைக்கு கேக் வெட்டி நல்ல ஒரு வாட்ச் கிஃப்டாக பண்ணாங்க. ஸோ எனக்கு பாசம் வந்தது அவர் நிறைய கேட்பேன், பாசம் சமைச்சா அந்த கொடுத்தாரா சாப்பாடு கேட்பேன், என்ன கொடுத்தாரு கேட்பேன், ஐயா சமைச்சாரா எனக்கு கேட்பேன். ஆமாண்ணா வந்து திண்டு தான் போவேன் நான் போன பிறகு. ஸோ அந்த ஏன்னா நான் ஒரு பாசிட்டிவ் இருந்தேன். அந்த பாசிட்டிவ் ஆண்டி எனக்கு நான் வந்து தான் அவங்க வீட்டில் சாப்பிடுவான். நான் சென்னை இருக்கும்போது அதை போல் அங்கே ஒரு தகப்பனாக இருந்தாங்க எனக்கு ஒரு பாஸ்டர் அப்போஸ் ஏஜி சர்ச்சில். ஸோ இங்கே ஒரு தகப்பனாக ஐயா இருக்காங்க. ஐயா சமைச்சா சாப்பிடாலும் சரி நான் வந்து திண்டு தான் போவேன், சாப்பிட்டு தான் போவேன் டெய்லியும். ஸோ தேங்க்யூ. இதெல்லாம் வந்து கிணத்து வேலையை ரொம்ப செய்து ரொம்ப ஒர்க் பண்ண வேலை செஞ்சாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கனமனசு பாஸ் சொன்னாங்க, ஓகே பாஸ்ன்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க குடும்பத்தான் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ஆண்டு அவங்கெல்லாம் வந்து நம்மளோட சேர்ந்து ஆண்டுக்குள்ளே வரணும்னு ஜெபம் பண்ணிங்க. தேங்க்யூ.